அதிமுக மூத்த தலைவர் அன்வர் ராஜா கட்சியிலிருந்து விலகி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். பாஜகவின் கையில் அதிமுக சிக்கி இருப்பதாக அவர் விமர்சித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த அன்வர் ராஜா அதிமுகவில் தொடக்க காலத்திலிருந்தே பயணித்து வந்தார். அதிமுக அமைப்பு செயலாளராக பதவி வகித்து வந்த நிலையில் பாஜகவுடன் அதிமுக மீண்டும் கூட்டணி அமைத்ததால் அன்வர் ராஜா அதிருப்தியில் இருந்து வந்தார். இந்நிலையில் அன்வர் ராஜா சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். அப்போது அவருக்கு முதலமைச்சர் சால்வை அணிவித்து வரவேற்று திமுகவில் இணைந்ததற்கான உறுப்பினர் அட்டையை வழங்கினார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்வர் ராஜா, அதிமுகவை அழித்துவிட்டு திமுகவுடன் நேரடியாக மோத வேண்டும் என்பதுதான் பாஜகவின் திட்டம் என்று விமர்சித்தார். அண்ணாவின் தலைமையில், அதற்கு பிறகு வந்த தலைவர்களுடைய தலைமையில் கருத்தியல் ரீதியாக நாங்கள் எல்லாம் வாழ்ந்தவர்கள். இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலிருந்து நான் அரசியலில் இருக்கிறேன். எனவே அதற்கு புறம்பாக இப்போது அதிமுக இருக்கிறது. அது தன்னுடைய கொள்கையிலிருந்து தடம் புரண்டு இப்போது பிஜேபியின் கையில் சிக்கி இருக்கிறது. அதிமுகவை சீரழிப்பதற்குத்தான் பிஜேபி அதிமுகவோடு சேர்கிறது. ஒருவேளை அதிமுக அமைச்சரவையில் பாஜகவினர் இணையும் பட்சத்தில் 10 நாட்களில் ஆட்சியை கலைத்து விடுவார்கள் என்றும் அன்வர் ராஜா எச்சரித்தார். இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பது ஒரு நோக்கமல்ல. ஒரு 5 பேர் பிஜேபியில் வெற்றி பெற்று மந்திரி சபையில் சேர்ந்தாலும் அந்த மந்திரி சபை ஒருவேளை அமைத்து ஒருவேளை அவர் சேர்ந்தாலும் ஒரு 10 நாளில் கவிழ்த்து விட்டு பிஜேபி முதலமைச்சராக வந்து விடுவார். அவருக்கு அதனால் செய்ய முடியும். அவர் செய்தார். என்ன தேவேந்திர பட்னாவிஸ் என்ன ஆனார்? நீங்கள் ஏக்நாத் ஷிண்டே தான் முதலமைச்சர் என்று தானே பிரச்சாரம் பண்ணிக்கொண்டே போனார்கள். பிரச்சாரம் முடிந்தது, வாக்கு எண்ணிக்கை முடிந்தது. அதற்கு பிறகு என்ன செய்தார்கள்? நாங்கள் தான் அதிகமாக வந்தோம் என்று பட்னாவிஸை முதலமைச்சராக்கிவிட்டு ஷிண்டேயை கீழே தள்ளிவிட்டார்கள். வாஜ்பாய் தலைமையிலான ஆட்சியை ஜெயலலிதா கலைத்தது போன்று தற்போது எடப்பாடி பழனிசாமியால் முடியுமா என்றும் அன்வர் ராஜா கேள்வி எழுப்பினார். சார், ஒரு கட்சியில கூட்டணி வைக்கிறது வேற சார். என் அம்மா இருக்கும்போதும் கூட்டணி வச்சாங்க, நாங்க ஏத்துக்கிட்டோம். அப்ப வாஜ்பாய் இருந்தாரு, அத்வானி இருந்தாரு. ஆனா இன்னைக்கு இல்ல காம்பினேஷன் அப்படி இல்லையே சார். இன்னைக்கு மோடிஜி இருக்கிறாரு, நம்ம இவர் அமித்ஷா இருக்கிறாரு. அவங்க கட்சி அழிக்கணும்னு நினைக்கலையே சார். அவங்க அதிமுகவுக்கு அஞ்சினார்கள். அதிமுக அப்போது கூட்டணி வைத்திருக்கிற போது அம்மாவுக்கு அஞ்சினார்கள். அவர்கள் டெல்லிக்கு சென்று அந்த அரசாங்கத்தை கலைத்து விட்டு தைரியமாக வந்தார்களா இல்லையா? அப்படி அதிமுக இப்போது இருக்கிறதா? அதிமுகவை பாஜக சீரழித்து விடும் என்று அன்வர் ராஜா விமர்சித்திருக்கும் நிலையில் பாஜகவுடன் ஏற்கனவே கூட்டணி அமைத்த திமுக இன்று அழிந்து விட்டதா என்று பாஜக மாநில தலைவர் கரு நாகராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். திமுகவும் கூட்டணியில் இருந்தது, மத்தியில் ஆட்சியில் இருந்தது. அவங்க என்ன இன்னைக்கு மறுபடியும் இந்த கட்சியை அழிஞ்சா போச்சு? திருப்பி உட்காந்து 10 வருஷம் பிறகு மீண்டும் இந்த ஆட்சியில் உட்காரலையா? அப்ப இவர் சொல்லக்கூடிய காரணங்கள்லாம் பொய்யான, தவறான, ஒரு கேள்விக்குரிய கருத்துக்களை அன்வர் ராஜா தெரிவித்திருக்கிறாரு. ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து முன்னாள் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, கண்ணப்பன், முத்துசாமி, இப்படி எத்தனை பேர் போயிருக்காங்க. ரகுபதி அவர்கள் எல்லாருமே போயிருக்காங்க. அந்த மாதிரி அன்வர் ராஜாவும் போயிருக்காரு. சாதாரண விஷயம்தான். தலைச்சுற்றல் காரணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் நலமுடன் இருப்பதாக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று காலை நடைபயிற்சி சென்றபோது அவருக்கு தலைச்சுற்றல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் முதலமைச்சர் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு மருத்துவ பரிசோதனை நடைபெறுவதாக அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. மருத்துவமனைக்கு சென்ற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் துரைமுருகன் ஆகியோர் முதலமைச்சரின் உடல் நலம் குறித்து விசாரித்தனர். இந்நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நலமாக இருப்பதாக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். நலமாக இருக்கார், வீடு திரும்புகிறார். எப்ப சார் வீட்டுக்கு கிளம்பணும்? நான் வீட்டு திரும்ப நான் எப்போ ஈவினிங் கூட போகலாம் சார். ஒரு லேட்ல ஈவினிங் கூட போகலாம். ஓகே சார்.
காவிரி பிரச்சனைக்கு தீர்வு காண திமுக அரசுக்கு அக்கறை இல்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். திருவாரூரில் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாடினார். விவசாயிகளின் குறைகளை கேட்டறிந்த பின்னர் பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் விவசாயிகள் பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டதாக கூறினார். அதிமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு 2 முறை பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதாகவும், மும்முனை மின்சாரம் தடையின்றி கிடைக்க ஏற்பாடு செய்ததாகவும் கூறினார். அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்தாய் வாழி காவேரி திட்டம் கொண்டுவரப்பட்டதாக கூறிய எடப்பாடி பழனிசாமி, அந்த திட்டத்தை திமுக அரசு கிடப்பில் போட்டதாகவும், மத்திய அரசுடன் இணக்கமான உறவு இல்லாததால் பல திட்டங்கள் கிடப்பில் இருப்பதாகவும் சாடினார். இந்தியா கூட்டணியில் அங்க வைக்கிறாங்க. பிரதான பிரச்சனையே நமக்கு காவிரி நதி பிரச்சனை. ஏன் இந்த இந்தியா கூட்டணியில் வைக்கின்ற பொழுது இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சி தான் கர்நாடகத்தில் ஆண்டு கொண்டு இருக்கின்றார்கள். தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அவரோட பேசி இதுக்கு ஒரு தீர்வு காணலாம். அங்கே மேகதாது கட்டுறதுக்கு பதிலாக ராசிமல்ல கட்டலாம் அப்படின்னு கோரிக்கை வச்சு செய்யலாம். ஆனால் அவர்களுக்கு அதில் எந்த வித ஒரு அக்கறையும் இல்லை என்று தான் நான் கருதுகிறேன். மத்தியில் 16 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தபோது காவிரி பிரச்சனையை திமுக கண்டுகொள்ளவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி குறை கூறினார். 16 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதெல்லாம் இதை பற்றி பேசவே மாட்டாங்க. தமிழ்நாட்டை பற்றியும் பேச மாட்டாங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிற பிரச்சனையும் பேச மாட்டாங்க, விவசாயிகளுக்கு இருக்கிற பிரச்சனையும் பேச மாட்டாங்க. ஆட்சி இல்லாத போது மத்தியில் வேற ஒரு ஆட்சி வந்துட்டா உடனே மத்திய அரசு மீது பழி போடுவாங்க. அதனைத் தொடர்ந்து வர்த்தக சங்க பிரதிநிதிகள் உள்ளிட்டோருடனும் எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாடினார். தலைச்சுற்றலால் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவரை சந்தித்து நலம் விசாரிக்க துரைமுருகன் வந்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்கலாம். கோகுல், விவரங்கள். தலை சுற்றல் காரணமாக முதலமைச்சருக்கு திடீர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டு அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது அவரை சந்திப்பதற்காக திமுகவுடைய பொதுச் செயலரும் அமைச்சருமான துரைமுருகன் அப்பல்லோ மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார். முன்னதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய குடும்பத்தினரும் அப்பல்லோ மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார்கள். அப்பல்லோ மருத்துவமனையில் தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பில் முதலமைச்சர் இருக்கிறார். காலையில உடற்பயிற்சி மேற்கொள்ளும் போது அவருக்கு லேசான தலை சுற்றல் இருந்ததாகவும், அதனையொட்டி இன்று உடற்பயிற்சியை முடித்து விட்டு வீட்டிற்கு வந்த பின்னர் தலை சுற்றல் இருப்பது போல உணர்ந்த முதலமைச்சர் பின்னர் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு பின்னர் அப்பல்லோ மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்திருந்தார். அவருக்கு தொடர்ந்து மருத்துவருடைய கண்காணிப்பில் வைக்கப்பட்டு அனைத்து சோதனைகளும் செய்யப்பட்டிருப்பதாக மருத்துவ குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவரை ஏற்கனவே சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மருத்துவமனையில் முதலமைச்சருக்கு அளிக்கக்கூடிய சிகிச்சைகள் குறித்தெல்லாம் மருத்துவரிடம் கேட்டறிந்தார். துணை முதலமைச்சரும் வந்திருக்கார், மூத்த அமைச்சர் துரைமுருகனும் வந்திருக்கார். தொடர்ந்து அடுத்தடுத்த மருத்துவ சோதனைகள்லாம் செய்யப்பட்ட பின்னர் அவர் ஓய்வெடுப்பதற்கு மருத்துவர்கள் அறிவுறுத்துவார்கள் என்ற தகவலும் சொல்லப்படுகிறது. அப்பல்லோ மருத்துவமனை தரப்பிலிருந்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் என்ன கூறப்பட்டிருக்கிறது கோகுல்? அப்பல்லோ மருத்துவமனையில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் முதலமைச்சர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும், இன்று காலை நடைபயிற்சி மேற்கொள்ளும் போது அவருக்கு ஏற்பட்ட லேசான தலை சுற்றல் காரணமாக மருத்துவமனைக்கு வந்ததாகவும், அங்கு அவருக்கு தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் அனைத்து சோதனைகளும் செய்யப்பட்டிருப்பதாகவும், தொடர்ந்து மருத்துவருடைய அப்சர்வேஷனில் முதலமைச்சர் இருப்பதாகவும் அப்பல்லோ மருத்துவமனை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலை அல்லது நாளை வரை 2 நாட்கள் அவருக்கு தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பில் இருப்பார் என்றும், சில நாட்கள் அவர் ஓய்வு எடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் மருத்துவமனை வட்டார தகவலாக இருக்கிறது. டிஸ்சார்ஜ் பற்றி ஏதேனும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதா? தொடர்ந்து ஓரிரு நாட்கள் அவருக்கு மருத்துவ கண்காணிப்பில் இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. காலையில வீட்டிலேயே டாக்டர் எழிலன், சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் நேரடியாக முதலமைச்சரை வீட்டுக்கே சென்று முதலமைச்சர் காரில் தான் அவரும் வந்தார். அறிவாலய நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு அதே காரில் தான் எழிலனும் முதலமைச்சரோடு பயணித்தார். நேரடியாக அப்பல்லோ மருத்துவமனைக்கு வந்திருந்தார்கள். தொடர்ந்து சோதனைகள் செய்யப்பட்டிருக்கிறது. சில சோதனைகளுடைய முடிவுகள் வருவதற்கு சில மணி நேரங்கள் ஆகும். அந்த முடிவுகளின் அடிப்படையில் தான் அடுத்த கட்டமாக அவர் மருத்துவமனையிலிருந்து வீடு செல்வதற்கான மருத்துவர்களுடைய அறிவுறுத்தல் இருக்கும். தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பில் இருப்பதாக மருத்துவமனை தெரிவித்திருக்கிறார்கள். எடுக்கப்பட வேண்டிய அனைத்து சோதனைகளும் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 4வது மாடியில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் இருக்கக்கூடிய அந்த அறையில் தான் முதலமைச்சர் காலையிலே அங்குதான் அவர் அனுமதிக்கப்பட்டார்.
மருத்துவருடைய கண்காணிப்பு இருக்கிறார். குடும்பத்தினரும் அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சரும் முதலமைச்சருடைய மகனுமான உதயநிதி ஸ்டாலின், அவருடைய மனைவி கிருத்திகா, முதலமைச்சருடைய பேரன் இன்பநிதி உள்ளிட்டோர் மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார்கள். மூத்த அமைச்சர் துரைமுருகனும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனும் முதலமைச்சரை சந்தித்து உடல்நலம் விசாரித்ததோடு மருத்துவரிடம் அவருக்கு அளிக்கப்படக்கூடிய சிகிச்சைகள் குறித்து எல்லாம் கேட்டிருந்திருக்கார். விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கோகுல்.